Hello students, இப்போ 12th standard maths example 2.7 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இங்க z value கொடுத்துட்டு z inverse value find பண்ண சொல்லிருக்காங்க. z value நான் இங்க காப்பி பண்ணிருக்கேன். z ல ரெண்டு டேர்ம் மல்டிபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இத மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 வச்சு மல்டிபிள் பண்ணும்போது 1 2s are 2 and 2 into minus I அப்படினு சொன்னா minus 2i. Then 3i வச்சு இங்க மல்டிபிள் பண்ணும்போது 1 into 3i அப்படினு சொன்னா 3i minus into plus minus 3 into I into I square change ஆயிடும். I square ஓட value என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். That one is minus 1. So next stepல இந்த I squareல minus 1 copy பண்ணிக்கலாம். So 2 minus இது minus 2i plus 3i இருக்கு. So 3 minus 2 na 1. So bigger number sign plus I ன்னு copy பண்ணிக்கலாம். minus 3 into I square placeல minus 1 copy பண்ணிருக்கேன். Next placeல இது 2 plus I minus minus plus change ஆயிடும். So plus 1 3s are 3. So 3 plus 2 is 5. So 5 plus I அப்படினு சொல்லி ஆன்சர் கிடைக்குது. இதுதான் z value. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ என்னன்னா z inverse. So z inverse அப்படினு சொல்லும்போது 1 divided by z ன்னு எழுதிக்கலாம். 1 divided by z அப்படினு சொல்லும்போது 1 by இந்த நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிற 5 plus I காப்பி பண்ணிக்கலாம். இதை டைரக்டா ஆன்சர்ல எழுத முடியாது. ஏன்னா டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? I அப்படின்ற இமேஜினரி வேல்யூ இருக்கு. இமேஜினரி வேல்யூ இல்லாம ரியல் வேல்யூ மட்டும் வச்சு நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். So அதுக்காக டினாமினேட்டர்ல 5 plus I இருக்கு. இதோட கான்ஜுகேட் வேல்யூ நம்ம இங்க எழுதிக்கலாம். கான்ஜுகேட் வேல்யூன்னு சொல்லும்போது இமேஜினரி பிளேஸோட சைனுக்கு நெகட்டிவ் ஃபார்ம்ல எழுதணும். இங்க பிளஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் போட்டு எழுதிக்கலாம். 5 minus I 5 minus I ல நியூமரேட்டர்லயே நான் மல்டிபிள் பண்ணனும். மல்டிபிள் பண்ணும்போது 1 into 5 minus I 5 minus I divided by டினாமினேட்டர்ல 5 plus I 5 minus I அப்படிங்கற ஃபார்ம்ல இருக்கு. அப்படினா இதோட ஃபார்முலா என்னது? a plus b into a minus b. So இத a ன்னு இத b ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். a plus b into a minus b equal to a square minus b square. So a பிளேஸ்ல ஸ்கொயர் பண்ணும்போது இங்க டினாமினேட்டர்ல 5 க்கு ஸ்கொயர் பண்ணனும். a equal to 5 and b பிளேஸ்ல I இருக்கு. So b equal to I. So நான் இத இங்க ஸ்கொயர் பண்ண போறேன். minus I square. So நியூமரேட்டர் 5 minus I அப்படிங்கற ஆன்சர் கிடைக்கும். டினாமினேட்டர்ல இது 5 square. So 5 5s are 25 minus I square value என்ன? I square is minus 1. So இந்த பிளேஸ்ல நம்ம minus 1 காப்பி பண்ணிக்கலாம். So our final answer 5 minus I divided by 25 minus minus plus change ஆயிடும். 1 மட்டும் இருக்கும். So our answer 5 minus I divided by 25 plus 1 is 26. At last our answer இது ரெண்டையும் partial fractionல எழுதிக்கலாம். 5 divided by 26 middle உள்ள sign எழுதிட்டு I divided by 26. That's all. இப்படி எழுதலாம். இல்லனா இத 5 divided by 26 minus I common எடுத்துட்டு இதுல 1 divided by 26 எப்படி எழுதினாலும் correct answer தான். That's all.